பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட கேரட் பூ வடகம் எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நான் அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன் 2 ஹவர்ஸ்க்கு. அது நல்லா ஊறிச்சு. இப்போ இது ரெண்டையுமே நான் அரைச்சி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆக்சுவலி இதை கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். அதனால நான் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைக்கும் நல்லது நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கும் கூழ் வடகம் தாங்க. ஸோ கூழ் வடகம் வந்து இன்றைக்கி வந்து கேரட்டில் போட போகிறேன். அதனால அளவு தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கத்தில் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மிளகா வந்து நல்லா அரைச்சி அதை தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஃபைனாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அது மாதிரி கேரட் வந்து ரொம்ப போட்டிங்கன்னா இனிப்பாயிரும். ஓகேவா? அதனால் கேரட் வந்து கம்மியாக கொடுங்க. நான் வந்து ஒரு கேரட் அளவுக்கு பெரிய கேரட்டை வந்து நான் வந்து சின்னதாக ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வழக்கம் போல் நம்ம மாவு உங்களுக்கு தெரியும். 2 உலக்கு பச்சரிசினா 2 உலக்கு கொழுங்கரிசி ஓரமாக சேர்த்தோம்னா நீங்கள் நம்ம கிட்ட போகிறோம். தேவையான அளவுக்கு ஊற்று. ஸோ வாங்க எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு கொஞ்சம் பெரிய கிளாஸ் ஊற்றிட்டதுனால நான் 12 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவேன். பன்னெண்டு கிளாஸ் வந்து தண்ணி வந்து நான் வந்து விட்டுருக்கேன். உனக்கு எப்படிங்க இவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருக்கீங்க? இப்போ கிளறதுக்கு என்கிட்ட வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரம், இந்த பாத்திரம் இருந்தனால சரி இந்த பாத்திரம் எடுத்து கிளறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட நீங்கள் எந்த பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அந்த பாத்திரத்தை நீங்கள் சரியா? இப்போ வந்து இதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எனக்கு சேர்த்துருக்கேன். ஏன் கேட்பீங்க? சேர்த்தோடனே நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கரண்டி எதுவுமே கிடைக்கும். அந்த மத்து வச்சு கிடுவோம், அதை வச்சு நான் வந்து என்ன செய்கிறேன், கிளறிடுறேன். இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சோன்னா அடுத்தடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ஆகிடுங்க. அதனால தான் கேரட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ண மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து ஒவ்வொரு பைக்கையும் வந்து வரும். அதனால் இது கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்கும். அப்படினால தான் நான் வந்து கேரட் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கேரட் வந்து நிறைய சேர்த்துட்டீங்கன்னா கேரட் வந்து இனிப்பாக வடகம் வந்து இனிப்பான வடகம் மாறிடும். அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் எனக்கு இனிப்பு வடகம் போடணும்னா கூட நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் இதை கம்மியாக போடுறதாலும் கம்மியாக போட்டுக்கலாம். இல்லைனா கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் சேர்த்துக்கலாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் வந்து வச்சிருந்த பச்சை மிளகாவையும் நான் செஞ்சிடுறேன். அந்த தண்ணியோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 8 மிளகாவை தான் வந்து என்ன செஞ்சிருந்தேன்னா நான் அதில் அரைச்சி வச்சுருந்தேன். அதனால இப்போ இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், சீரகம் எடுத்திருக்கேன். இது கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாமே நம்ம வந்து உள்ள போட போகிறோம். அப்படின்னா தான் நமக்கு வந்து அது கொதிச்சு நல்லா வெந்து வரும்போது நம்ம கூழ் வடகத்தை காய்ச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சீரகத்தோட ஃப்ளேவர் வரணுங்க. அதனால தான் நான் சீரகத்துக்கு இப்போமே நான் உள்ளே போட்டேன். அதனால் பச்சை மிளகா வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் அடிக்கும் இல்லையா? அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் என்ன செய்யறேன்னா நம்ம வச்சு கேரட் இருக்கு இல்லையா, அது போட்டுருவேன். எதுக்காக நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் இது வந்து நல்லா வேகும். அதனால தான் இப்போதோட சேர்த்து நல்லா வெந்து பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து போட்டது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தாலும் பட் அந்த கேரட் குயிக்காக பேலன்ஸாக தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்காது. அதே போல் கருவேப்பிலை நான் உள்ளே போட்டுருக்கேன். எனக்கு எல்லாமே இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் மல்லி இலை இதையும் நான் கட் பண்ணி வச்சிருந்ததையும் உள்ள சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி எல்லாமே சேர்த்துட்டு உங்கள் மாவு மட்டும் தான் நம்ம சேர்க்கணும் இல்லை. அதனால் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுருந்தேன்னா கொஞ்சம் கிளறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால நான் அந்த பாத்திரம் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய பாத்திரம் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்பைசிலாம் அந்த அளவுக்குலாம் ஸ்பைசி கிடையாது. ஆனால் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மொத்தம் அப்போ 5 ஸ்பூன் உப்பு ஆச்சு. அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு பாருங்க. கொஞ்சம் கொதிச்சாதான் நம்ம அடுத்த மாவு கொஞ்சம் நம்ம கலருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் போட்டுறது வந்து எல்லாமே பச்சையாக போட்டுக்குவோம். அது நல்லா வேகணும். அதனால தான் நம்ம திரும்ப மாவு ஊற்ற என்ன ஆகுனா மேலே வரைக்கும் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ மேலே வரைக்கும் வந்ததுன்னா திரும்ப கிளறது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்காது இல்லையா? அதனால பாருங்க, நான் ஒவ்வொரு ஸ்பூனாக தான் ஊற்றுவேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பாத்திரம் வந்து நான் மாவு நம்ம அதிகமாக வச்சுருக்கனால
பாருங்க கலர் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். வெள்ளையா மஞ்சையா பச்சையாக இருக்கும் இல்லையா, லைட்டாக நம்ம ஊற்றிருக்க அந்த பச்சை மிளகா கேரட்லாம் போட்டுக்கிறதுனால, கருவேப்பிலை மல்லியெல்லாம் போட்டுக்கிறதுனால பாருங்க நான் ஒவ்வொரு தண்ணியாக ஊற்றுறேன். கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கீழே போட்டு கட்டி போட்டு தட்டக்கூடாது, அதனால் நான் வேறு ஹெல்ப்புக்கு நான் யாரையும் வச்சுக்கலங்கனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி கிளறிக்கிட்டு இருக்கேன். கூட ஒரு ஆள் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யுங்க, யாராவது ஒருத்தர் ஊற்ற சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து கிளறுங்க, ஈஸியாகவே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வடகம் சூப்பராக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வடகத்தை வந்து நம்ம சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்போ வந்து மாவு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தோம், தண்ணி வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக விட 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 அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிச்சு, வேறு மேலே ஃபுல்லாக தெரிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் என்ன கலரில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்காக தான் வந்து கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமா எடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த சிம்மில் வச்சிடலாம். ஒரு நேரம் கொதிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நான் மாவு பாதி மாவு கட்டணும் இல்லை, கிளற ஆரம்பிச்சிடறேன். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பைசிலாம் இருக்காதுங்க உங்களுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும்போது. இப்போ நான் வச்சுருக்க மாவையும் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதையுமே என்ன செய்வேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்க, இது வந்து கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிச்சு. சரி, கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து சொல்கிறது மாவு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும், உளுந்தரிசி போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு, ஏன்னா வேகணும் இல்லையா, நம்ம பாருங்கள் இதுக்கே பாதி சட்டி வந்துருச்சுங்க, பாதி சட்டிக்கு மேலே தான் வந்துருச்சு. ஒரு கலரை மட்டும் நம்ம செய்ய போகிறோம், கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஸ்பூனில் தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கிளறிட்டே இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் கழிப்பிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இருக்குங்க, சிம்மில் வச்சு கிளறும் போது உங்களுக்கு அடி பிடிக்காதுங்க, நமக்கு கொஞ்சம் கிளறதுக்கும் டைம் கிடைக்கும். அது மாதிரி மாற்றி கறி மாற்றுறதுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதனால தான் இதில் நீங்கள் பார்த்துங்க, உங்கள் பையங்களும் தண்ணியாக இருக்குது, இப்போதான் கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. உப்பு இல்லை, ஸ்பைஸியும் அந்த அளவுக்கு இல்லை, பட் ஓகே. உப்பு மட்டும் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்போ மொத்தம் நான் வந்து சின்ன ஸ்பூனுங்கனால மொத்தம் 7 கரண்டி ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய உப்பு இல்லை, ஜஸ்ட் நான் பொடி உப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் கல் உப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன், ரொம்ப டைம் பெருசாக லாங்காக போயிடக்கூடாது, அதனால் சரி கிளறட்டும். கிளறி முடிச்சோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டிட்டேங்க. பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. நம்ம வடகம் கூழ் வந்து கச்சி இது பண்ணுறதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்ல தண்ணி ஈர தொட்டிட்டு கை வச்சு பாருங்கள். ஒட்டுச்சு அப்படின்னா மாவு ரெடி ஆகலன்னு அர்த்தம். இது ஒட்டாமல் வருது. ஸோ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வடகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது. நான் வந்து கம்மியாக தான் ஊற்றுறேன். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பாத்திரம் வந்து எனக்கு பயங்கரமாக தூக்க முடியல. அதனால் கம்மியாக எடுத்து சின்ன சின்னதாக ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் பொரிக்கும் போது கூட. அதனால் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இதை நான் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரட் வடகம் இருக்கு, இதை நான் வந்து ஃபுல்லாக ஊற்றி வச்சாச்சுங்க. இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஃபேனில் வந்து காய வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் நான் வெயிலில் வைப்பேன். ஸோ வெயிலில் வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சுங்க எண்ணெய். இதில் நம்மளோட கேரட் வடகம் வந்து நான் போட்டு பொரிச்சு காமிச்சிடுறேன். பாருங்கள் சூப்பராக வரும். இந்த கேரட்லாம் உள்ளே போட்டிருக்கனால ரொம்ப ஃப்ளேவர் அதான் ஃப்ளேவர் இருக்கும். பட் அதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசி போட்டிருக்கனால அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. செத்துக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். இல்லை கேரட்டும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வடகம் பண்ணும் போது இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் கேரட் வடகம். ஸோ இந்த ஓடையில் இருக்க ஆயில் தான் கேரட் வடகங்க. இது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை கொடுத்து அவங்க ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் ஸ்பைசினஸும் இருக்குது, அதனால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது, பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கேரட் போட்டுறதுனால ஸ்வீட் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் நான் வந்து கொஞ்சம் மிளகாவையும் அரைச்சி விட்டுருக்கேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக இருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி யாருக்குமே பொரிச்சு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இதை மறுபடியும் ஒரு உங்களுக்கு காட்டணும் இல்லையா. ஸோ அதனால் சூப்பராக நம்மளோட கேரட் வடகமும் ரெடிங்க.
சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த கலர்ஃபுல் ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கும் அந்த கேரட் வடையில் வரும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. குழந்தைங்களுக்கு இது கேரட் வடகம்னு சொன்னால் தான் தெரியும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த கலர் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயின் அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் நான் கேரட் போட்டிருக்கேன். பீட்ரூட் போட்டால் மொத்தத்துக்கும் ரெட்டிஷாக அந்த மாதிரி ஆன மாதிரி ஆயிடும் இல்லையா, அதனால் நான் அதை சேர்க்கலை. ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான எங்கள் வீட்டில் நான் ரொம்ப சிம்பிள் மெனு பருப்பு சோறு தாங்க வச்சுருக்கேன். ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியான ஒரு சிம்பிள் பருப்பு சோறு வித் முட்டை. இந்த மசாலா போட்ட முட்டை இருக்குங்க, அது அவசர அவசரமாக பண்ணது. அப்புறம் நம்மளோட கேரட் பூல் வடகங்க, செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் ஒரு ஆட்டை வீட்டில் இதே மாதிரி உங்களோட கேரட் இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.